கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறது ஒரு அற்புதமான ஒரு ரகசியம். ஆண்டவர் ஜீவனை குறித்து நம்மளோடு பேசுகிறார். நம்ம எல்லாருக்குமே பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்தில் ஜெபிக்க போன ஒரு அதிகாரம் நமக்கு தெரியும். அங்கே ஒரு முடவன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? பிச்சை கேட்குறான். இந்த சம்பவத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5, 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவன் என்ன செய்கிறான்? பிச்சை கேட்குறான். 3ஆவது வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழும்பி நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். எத்தனை அற்புதம் பார்த்தீங்களா தேவஜனமே. பேதுருட்ட யோவான்கிட்ட பிச்சை கேட்குறவன்ட்டு கொடுக்க கூட காசு இல்லை. நீங்கள் அதை தான் கவனிக்கணும். பேதுரு யோவானுடைய பர்ஸ் எப்படி இருந்திருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரும் யோவானையும் ரோட்டில் பார்த்து ஒரு பிச்சைக்காரன் காசு கேட்குறான். பிச்சை கொடுக்குறது கூட காசு இல்லை, ஆனால் கொடுக்கக்கூடிய மனசு நிறையா இருக்குது, ஆனால் காசு இல்லை. இப்போது இந்த உலக ரீதியாக இவர்களை பார்க்கும் பொழுது பிச்சைக்காரனிலும் கேவலமாக இருக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க கூட ஒரு காசு இல்லைன்னா இப்போ யோசித்து பாருங்கள் அவங்க எந்த லெவலில் இருக்கிறாங்க. பிச்சைக்காரன்ட்டு கூட 4 காசு இருந்திருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் கேட்டு வச்சுருக்கிறான். சில நேரம் நம்ம நிலைமை இப்படி தான். பிச்சைக்காரங்கள்ட்ட கூட சில நேரம் காசு இருக்கும், நமக்கு பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்க கூட காசு இருக்காது. அப்படி பார்த்தா நம்ம தான் அவர்களை காட்டில் ஏழ்மையாக இருப்போம். ஆனாலும் ஒரு ரகசியம் புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல பேதுரும் யோவானும் சோர்ந்து போகல. நான் ஊழியம் செய்கிறோம், தலைமையில் தாங்குகிறோம், ஆண்டவர் போன பிறகு அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கள் எங்கள்கிட்ட ₹1 கூட இல்லையேன்னு அவர்கள் சொல்லலை. தேவ ஜனங்கள், நமக்கு பணம் இல்லாத நேரம், வருமானம் இல்லாத நேரம் சோர்ந்து போகாதீங்க. ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. பேதுரு சொல்கிறார், பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கிறது. என்னது? இயேசு என்ற நாமம். அப்போ இந்த இயேசு என்ற நாமத்துக்குள்ளே ஜீவன் இருக்குது. எவ்வளோதான் பொன்னும் வெள்ளியும் இருந்தாலும் அதில் ஜீவன் இல்லை. ஒரு கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கை பணம் வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு நிபந்தனை இருக்கிறது இந்த உலகத்தில். பணம் இருக்கும் பொழுது நீங்கள் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கிறது. சாது யேசுதாசன் என்ற ஐயா என்ன சொன்னார்னா, பணத்தை நான் தொட மாட்டேன்னு சொன்னார். தொட்ட கையை கழுவுவாராம், ஏன்னா அதுக்குள்ளாடி சாபம் இருக்குதுன்னு அவர் சொல்லுகிறார். அதனால தான் கேயாசி என்ன செஞ்சான் பாருங்கள், குஷ்டரோகம் உள்ள ஒரு மனுஷன்ட்டு போயிட்டு அந்த காசை வாங்குகிறான். அதே குஷ்டரோகம் அவனுக்கு தெரியல, பணத்துக்குள்ளே அஃப்ளிக்ஷன் இருக்குது. இந்த பணம் தேவ சித்தம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அதுக்குள்ளே ஆபத்து இருக்குது, அதுக்குள்ளே சாராம்சம் இருக்கும். அதனால தான் பணம் ஆபத்தானது. அதனால தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. நமக்கு அது தெரியவே தெரியாது. நம்மளை பிசாசு அப்படியே என்ன செய்வான், நல்லது போல் காமிச்சு நம்மளை மாட்டி வச்சிருவான். அதனால தான் தேவ ஜனங்கள் ஜீவனை விட்டு கொடுக்கக்கூடாது. உடனே நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டாரா, எனக்கு ஒரு நல்ல வீடு தரமாட்டாரா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தரமாட்டாரா, எனக்கு ஒரு கார் தரமாட்டாரா, நல்ல வேலை தரமாட்டாரா, வெளிநாட்டுக்கு கொண்டு போக மாட்டாரா. அதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அது தரமாட்டார் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது ப்ரையாரிட்டி, ப்ராமினன்ட் திங் என்ன, உங்கள் வாழ்க்கையில் முதல் உரிமை என்ன? அவருடைய ராஜ்யமான்னு யோசித்து பாருங்கள். ஏன்னா அதுதான் ஜீவன் உள்ளது. அதுதான் இந்த இடத்துல பேதுரு புரிந்து கொண்டார். அதனால் அவர் வெளியே சொல்கிறாரு. ஏன்னா அவர் டிப்ரெஸ் ஆகி மனசு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போகலாம், வெக்ஸ் ஆகி போகலாம். ஏன்னா அவர் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறார், கையில் காசு வேற இல்லை, சோர்ந்து போகலாம். ஆனால் சோர்ந்து போகிறதுக்கு பதிலாக அவர் ரகசியத்தை வெளியே கொண்டு வராரு. பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறது என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு முடவனை நடக்க வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். அவன் அத்தனை நாள் சபைக்கு வெளியே இருந்தான், ஆனால் பேதுரு மேலே இருந்த ஜீவன் ஒருத்தனை சபைக்கு உள்ளே கொண்டு போச்சு. எப்படி கொண்டு போச்சு? நடக்க வைத்து கொண்டு போச்சு. தேவ ஜனங்களே, சில நேரம் நம்ம கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கும் பொழுது நம்ம கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மகிமை நம்ம மேலே பயங்கரமாக இருக்கும். அது எல்லார் மேலேயும் இருக்காது. நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அடுத்த சாப்டரில் பாருங்கள், பொன்னும் வெள்ளியும் இல்லாதவங்க பாதத்தில் என்னெல்லாம் உழுதுன்னு பாருங்கள். 37வது வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அடுத்த வசனத்தில், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். காலுக்கு கீழே ஆசீர்வாதங்கள் குமிஞ்சு கிடக்கு. ஆனால் பேதுருக்கு மனசில் அது ஒட்டவே இல்லை. இன்றைக்கி நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது? பணம் வேணும், ஐயோ வீடை கட்டணும், அதை கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கா? இல்லை கர்த்தருக்குள்ள ஒரு ஆசை இருக்கா?
எந்த பேதுரு காசு இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லைன்னு சொன்னாரோ அவருக்கு கீழே இப்போ எல்லாமே இருக்குது. அப்படின்னா என்ன ரகசியம்னா, முதல்ல நம்ம அவரை தேடணும்னா, ஆண்டவரை தேடணும்னா மற்ற எல்லாம் நம்மளை தேடி வரும். அவ்வளோதான். இன்ஜினுக்கு பின்னாடி பெட்டிகள் வருகிறது போல். ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்கள், ட்ரெயின் எப்படி போகுது, இன்ஜின் இருக்கணும். இன்ஜின் இல்லைனா எத்தனை பெட்டி இருந்தாலும் வேஸ்ட்டு. இதே போல் உங்களை இழுத்து செல்கிற இன்ஜின் இயேசு தான், பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் காட்டுக்கிற பாதையில் ஆசீர்வாதம். தேவ மனிதன் கணேசன் சொல்லுகிறவர் சொன்னார், நம்ம போகிற பாதையை எல்லாம் நமக்காக காத்திருக்குதான். அவர் ஒரு சைக்கிளுக்காக அழுன்னு அழுதார். ஆண்டவர் ஒரு சைக்கிளை வந்து கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டு சொன்னார், சைக்கிளுக்காக நீ என்ன தேடக்கூடாது, நீ போகிற பாதையில் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். போகிற பாதைனா ஊழியத்தில் இப்போ பைக்கு தேவைப்படுதா, பைக்கு கொடுத்தாரு. காரு தேவைப்படுதா, காரை கொடுத்தாரு. தேவஜனங்கள் புரிந்து கொள்ளணும், உங்கள் பாதையில் எல்லாம் வரிசையாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் போகிற பாதையில் உங்கள் மணமகன் காத்திருக்கிறான். நீங்கள் ஒரு மணமகளா, உங்களுக்கு திருமணம் ஆகலையா, உங்கள் டைமில் உங்கள் மணமகன் கையில் வந்து நிற்பான், உங்கள் கூட வந்து இருப்பார். உங்களுக்கு வீடு தேவையா, ஏற்ற நேரத்தில் வீடு வந்து கையில் வந்து இருக்கும். குழந்தை தேவையா, ஏற்ற நேரத்தில் உங்கள் கையில் வந்து இருக்கும். நீங்கள் எத்தனை குழந்தை பெக்கணும், 5 குழந்தைய பெக்கணும், 5 ஆண்டு தருவார். 3னா 3 தருவார். அது தடப்படவே படாது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இயேசு அதை செய்தே தீருவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை தேடுங்க. அவர் தான் ஜீவன். அவரை விட்டால் எதுலேயுமே ஜீவன் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் ஜீவன் இல்லை. அது உங்களை பிரிக்கும், உங்கள் குடும்பத்தையும் பிரிக்கும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, அவரை முதலாவது தேடணும். அவருடைய ராஜ்யத்தின் நீதியை முதலாவது தேடுங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு அருமையான ஊழியர் சொன்னார், சூரியன் உதிக்கும் பொழுது நீங்கள் சூரியன் கிட்ட போயிட்டே இருந்தீங்கன்னா சூரியனை நோக்கி போகணும். அதாவது வானத்தில் பறந்து போகிறத அவர் சொல்ல, உங்கள் வீட்டில் இருந்து சூரியன் எங்கே உதிக்குதோ அந்த திசையை நோக்கி நீங்கள் போக 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 என்ன ஆகும்னா, சூரியனுடைய வெளிச்சம் உங்கள் மேலே பட 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 உங்கள் நிழல் பெருசாகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் சூரியன் கிட்டேயே போயிட்டு இருக்க அந்த வெளிச்சத்துக்கிட்ட போக போக உங்கள் பின்னாடி உள்ள நிழல் ரொம்ப உயரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சூரியனை விட்டுட்டு நிழலை தேடி போய் பாருங்கள், நிழல் குட்டியாக மாறி மாறி நிழல் உங்களை தாண்டி பின்னாடி வந்துடும். அப்படின்னா என்ன புரியுதுன்னா, நீங்கள் நீதியின் சூரியனாகி ஆண்டவரை தேடி போக 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 உங்கள் பின்னாடி ஆசீர்வாதம் சேர்ந்தே வந்துடும். ஆனால் ஆசீர்வாதம் என்ற நிழல், நிஜமில்லாத இந்த நிழலை தேடி போக 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 அந்த நிழல் அப்படியே மறைந்து விடும். ஏன்னா நீங்கள் சூரியனை விட்டு தள்ளிட்டீங்க. இதே போல தான் நீங்கள் கர்த்தரை விட்டு தள்ளிட்டீங்கன்னா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாது. இந்த உலகம் பல கோடியில் மிதக்குது. அதே போல் நீங்கள் கோடியில் மிதந்தீங்கன்னா சந்தோஷம் உங்கள் வீட்டில் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஒரு கர்த்தர் சொல்கிற பிரமாணம் படி வாழ முடியாது. ஒரு குடும்பம், ஒரு மனைவின்னு வாழ முடியாது. நம்ம பிரிந்து போயிடுவோம். கர்த்தருடைய ஜீவன் இருக்காது, சமாதானம் இருக்காது. அதனால தான் கர்த்தர் நம்மளை நெருக்கத்தில் போட்டிருக்கிறாரு. நெருக்கத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம். இதை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். தேவஜனங்கள் இந்த ரகசியத்தை புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, அருமையான நேரத்தில் நீர் கொடுக்குற ஜீவன், நீர் கொடுக்குற ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவரே, நீர் எல்லாமே சேர்த்தே கொடுப்பீரப்பா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் ஜனங்கள் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ மொத்தமாக கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா வானத்தின் பலகனியை திறந்த ஆசீர்வதிங்க. எதற்காக ஜெபிக்கிறார்களோ அதெல்லாம் நடந்து கைகூடி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. அநேகருடைய திருமண வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களையும் வெற்றியும் கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபத்தை கைவிடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இன்னைக்குள்ள வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மளுடைய ப்ரைட் டைம் வாட்ஸ்அப்பில் காத்திருங்க. 9 மணி அளவில் கிடைக்கிற லிங்க்கை உபயோகப்படுத்தி ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். எல்லா தேவ ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.